பாடி மெஷர்மெண்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஏன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ செஸ்ட்டு சைஸ் வச்சு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 36 செஸ்ட்டு 34 செஸ்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே வேஸ்ட்டோ ஒரே ஆம்போலோ இருக்காது. நமக்கு எல்லா பாடியும் வேறு வேறு மாதிரி இருக்கும். சிலர் நல்ல பல்காக இருந்தால் கூட செஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி. சிலருக்கு தொப்பை மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக 34 சைஸு 32 சைஸுன்னும் நம்மளால் பேச முடியாது. இன்னொன்று ஓல்டு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே போட்டு மார்க் பண்ணுற பேட்டர்ன் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னா, ஓல்டு ப்ளவுஸில் சில நேரம் நம்மகிட்ட கஸ்டமர் வந்து கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஷோல்டர் மட்டும் ஃபால் ஆகுது, இல்லைன்னா எனக்கு இந்த ப்ளவுஸில் இந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிடுங்க, நெக் வந்து இன்னும் கொஞ்சம் டீப் பண்ணிவிடுங்க, இங்கே வந்து அந்த ஆம்போல் கிட்ட பிடிக்குது, இல்லை கப்பு சரியாக ஃபிக்ஸ் ஆகலை, அந்த மாதிரி நிறைய ட்ராபேக் வந்து பழைய ப்ளவுஸில் சொல்லிவிட்டு அதை சரி பண்ணி கொடுங்கம்பாங்க. அப்போது அதிலிருந்து சரி பண்ணுறது ரொம்ப முடியாத காரியம். அதில் என்ன ஃபால்ட் இருக்கோ அது கண்டிப்பாக, ஏன்னா ஒன்று வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். இப்போ வந்து ஒரு ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னா அது வந்து நெக்கோடு சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னு ஷோல்டரை மட்டும் உள்ளே தள்ள முடியாது. நிறைய விஷயங்கள் இதோட கொலாப் ஆகி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும் பழைய ப்ளவுஸ் எடுத்து பண்ணுறது. அதை விட ஒரு பர்சனுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து பேட்டர்ன் மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அவங்க என்ன ஷேப்பில் இருக்காங்களோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். அப்போது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களை பார்த்து நான் சொல்லி கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு இந்த ஷோல்டர் வச்சுக்கோங்க, இந்த நெக் வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரண்ட்டில் கப் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது. பாடியில் உங்களோட வேஸ்ட் என்ன இருக்குது, உங்களோட செஸ்ட் என்ன இருக்குது, இதை பார்த்து தான் நம்ம பேட்டர்ன் மேக்கிங் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நிறைய நேரம் பழைய ப்ளவுஸ் தைச்சு நீங்கள் தைக்கும் போதோ இல்லை ஒரு டெய்லர் தைச்சி கொடுக்கும்போதோ சில ட்ராபேக் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒன்று இந்த இடம் லூஸாக இருக்கிறது, கீழே இறங்குறது, அப்படி இல்லைன்னா நம்ம கப் ஷேப் கரெக்டாக இப்படி கப்பு வந்து இங்கே கீழே இந்த இடத்துல வந்து நிற்காது. நம்மளோட செஸ்ட்டு பஸ்ட்டு வந்து முடிகிற இடத்துல நிற்காது. பாதி நேரம் எங்கே நிற்கும்னா செஸ்ட்டோட பாதி லைனில் வந்து நிற்கும். அப்படி நிற்கும்போது செஸ்ட்டை எப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கிற மாதிரி இருக்கும், சரியான ஷேப் கிடைக்காம இருக்கும். சரியா? அப்போ இங்கே வந்து நமக்கு அப்படிலாம் கிடையாது. பர்ஃபெக்டாக கப்பும் இப்போ வந்து சிலரோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இருக்கிற இந்த ஸ்டிச் வந்து இங்கேயே நிற்காது, இங்கே வந்து முன்னாடி இப்படி இழுத்துக்கிட்டே வரும். ப்ளவுஸு பின்னாடி இப்படி தூக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அப்படி தூக்குதுன்னா அந்த கப்பு சரியாக சீட் ஆகலைன்னு அர்த்தம். அந்த பாதி செஸ்ட்டில் வந்து நிற்கும். அந்த பட்டி சொல்லுவாங்க ப்ளவுஸில், அந்த கீழே வந்து பட்டி இருக்கும்ல, அந்த பட்டி எங்கே இருக்கும்னா பாதி செஸ்ட்டில் நிற்கும். அது நிற்கும் போது அதுக்கு தேவையான ஃபுல் கவரேஜ் இல்லாமல் இருக்கும். அந்த ஃபுல் கவரேஜ் இல்லாதப்போ என்ன செய்யணும்னா இழுக்கும். அந்த ப்ளவுஸ் அந்த ஃபுல் கவரேஜுக்காக அது கீழே இழுக்கும் போது என்ன ஆகுது, ஃப்ரண்ட்டில் இப்படி இழுக்குது, பேக்கில் இப்படி தூக்குது. சரியா? இப்படி தூக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஸ்டிச்சு இப்படி முன்னாடி வருது, பேக்கில் இப்படி பின்னாடி தூக்குது. இதுதான் அதோட ரீசன். நம்ம என்ன நினச்சிப்போம், பின்னாடி என்ன செய்வோம், இப்படி தூக்கும்போது நம்ம ப்ளவுஸோட இறக்கம் வச்சுக்கலாம், ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் இறக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இறக்கம் தான் கொடுப்போமே தவிர இதோட ரீசன் ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃப்ரண்ட்டில் சரியாக கப்பு சீட் ஆகாததுனால பின்னாடி இப்படி தூக்குது ப்ளவுஸு அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வேறு மாதிரி இது பண்ணிகிட்ருப்போம். இப்போ நம்மளோட இதில் அந்த ட்ராபேக் எதுவுமே வராது. பர்ஃபெக்டான கப். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம கஸ்டமர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஓவர் ஷேப்பாக இருக்குது, ஷேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இந்த 3 டாட் ப்ளவுஸாக இருந்தாலும் பிரின்சஸ் ஸ்டைல் ப்ளவுஸாக இருந்தாலும் நல்ல ஷேப் வர மாதிரி நம்ம டீச் பண்ணுறோம். அதனால் ப்ளவுஸில் எந்த டவுட்டும் வராது உங்களுக்கு. ஆனால் என்ன, இப்போதைக்கு கொஞ்சம் இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேஜ்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் மெமரி பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. உங்கள் கையில் நோட்ஸ் இருக்குது, அதை பார்த்து கூட உங்களுக்கு ஞாபகம் வரும். இன் ஃப்யூச்சர் நான் வந்து ஸ்டார்டிங்கில் நானுமே ரொம்ப நாள் அந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சுட்டு தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய எதுவுமே ப்ராக்டிஸ் தான் உங்களை பர்ஃபெக்டாக எதுவுமே இல்லாமல். இப்போ வந்து என்கிட்ட எந்த நோட்ஸுமே தேவையில்லை. ஒரு இன்ச் டேப் பேப்பர் இருந்ததுனாலே நான் பேட்டர்ன் போட்டுருவேன். எனக்கு எங்கே என்ன ஃபார்முலான்னு நல்ல மெமரி ஆகிடுச்சு நிறைய நேரம் போட்டதுனால. உங்களுக்கும் அதை மாதிரி நிறைய நேரம் போட்டோன்னா டைம் சேவ் ஆகும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது 3 நாள் 4 நாள் அப்படி கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கிளாஸ் எடுப்பேன். பட் நான்
நம்ம தனியாக நான் பேட்டர்ன் போடணுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா எந்த லைன் எங்கே வரும், என்ன ஃபார்முலா எல்லாமே நமக்கு நல்லா மனப்பாடமாக ஆயிடுச்சு. அதனால் எந்த இதுவுமே நான் எடுக்கிறது இப்போ கேல்குலேஷனுக்கு கேல்குலேட்டர் கூட எடுக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு நான் போடுறேன்னா நிறைய எனக்கு இப்போ 112 செஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா அதோட ஆன்சர் என்னங்கிறது கூட நமக்கு நிறையா கேல்குலேஷன்ஸும் தெரிஞ்சிருச்சு. அதனால் வெறும் இன்ச் டேப் பென்சில் பென் இருந்தாலே போதும், டக்கு டக்குன்னு போட்டுருவேன். பட் இப்போ லேர்ன் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியும். எந்த ஒரு விஷயமும் புதுசாக நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் தான். திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஒரு பாடி மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கிறது. இதில் நிறைய என்னென்னா கேல்குலேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னா, இந்த பாடியை எப்படி மெஷர் பண்ணணும், என்ன மாதிரிலாம் ப்ளவுஸுக்கு எடுக்கும்போது ஸ்பெஷலாக நீங்கள் குர்த்திலெலாம் எடுக்கிறீங்கன்னா நார்மலாக இன்ச் டேப் வைப்பீங்க. இங்கே ப்ளவுஸுக்கு பண்ணும்போது மட்டும் என்ன ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுத்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். சரியா? அந்த இன்ச் டேப் கொடுங்க. இந்த இப்போது நான் இந்த ட்ரெஸ் ஃபார்மில் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து காட்டுறேன். இப்போது உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சோலி ப்ளவுஸ் அப்படின்னு போட்டு 4 டாட் ப்ளவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோலி ப்ளவுஸ்னால் சோலினா என்ன, ஹிந்தியில் தான் நம்ம அதை வந்து சோலி அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம சோலி ப்ளவுஸ்னு எங்களுக்கும் கிளாஸ் எடுக்கும்போது சோலி ப்ளவுஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம சோலி ப்ளவுஸ்னு அதில் போட்டிருக்கோம். அதுதான் சரியா. 4 டாட் நம்ம நார்மலாக நம்ம வேர் பண்ணும்போது 3 டாட் வச்சு தான் வேர் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டாட் சைடில் இருந்து வரும். அந்த டாட் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. பட் இன் ஃப்யூச்சரில் கஸ்டமர் யாராவது கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளவுஸில் பார்க்குறீங்க அப்படின்னா அது எப்படி வச்சுருக்காங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்காக அந்த 4வது ஒரு டாட் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டாட் எங்கே இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கேருந்து சென்டர்லேருந்து இப்படி ஒன்று, அப்புறம் இந்த ஆம்போல்லேருந்து ஒன்று இருக்கும். இந்த 4வது டாட் இந்த சைடில் இருந்து இருக்குது. அதான் 3 டாட் ப்ளவுஸ் தான். அதுலேயே இந்த 4வது டாட்டும் சொல்லி கொடுக்கறதுனால 4 டாட் ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம டீச் பண்ணுறோம். சரியா? இது எதுக்காக இந்த 4வது ஒரு டாட் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷேப்பிங் பர்பஸ்க்காக தான் இதை வந்து நம்ம கொடுக்குறோம். எதுக்குன்னா இப்போ ஓவர் செஸ்ட் இருக்கும்போது நம்ம ஸ்கின்னெல்லாம் சாகியாக இருக்கும். நமக்கு வந்து ஃபீடிங் மதராக ஆனதுக்கப்புறமும் ஒரு சிலருக்கு வந்து அப்படி சிலவங்க இன்னர் போடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அந்த ஓவராக செஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இடத்துல நமக்கு ஒரு டாட் பிடிச்சோன்னா கொஞ்சம் ஷேப்பிங் சாகியாக இல்லாமல் கொஞ்சம் ஷேப்பிங் கொடுக்குற ஷேப்பிங் பர்பஸ் தான். இதை டாட் இல்லாமல் எதுக்காக கொடுக்குறோம், நல்ல ஒரு ஷேப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். சரியா? கொஞ்சம் செஸ்ட்லாம் ரொம்ப இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு 3 டாட்டே போதும். இந்த 4வது டாட்டு நல்ல ஷேப் விரும்புகிறவங்களுக்கு அண்ட் சாகியாக உடம்பு இருக்குது, சிலருக்கு இன்னர் போடாமல் போடுறேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் 4வது டாட். சரியா? அப்புறம் இதில் இந்த பாக்ஸிங்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் என்னென்ன மெஷர்மெண்ட், ப்ளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இது தான். இந்த மெஷர்மெண்ட்லாம் இருந்தால் நம்ம ப்ளவுஸு பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சரியா? அப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாமா? முதல்ல இந்த மெஷர்மெண்ட் எடுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெட்டீரியல் கேல்குலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மெட்டீரியல் கேல்குலேஷன் நான் இப்போ முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த கேல்குலேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத சேர்ந்தேங்க. ஆனால் ஒரு கஸ்டமரை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோன்னா நம்மகிட்ட வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்து கேட்பாங்க, எவ்வளோ துணி வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ முதல்ல அதை தான் நம்ம லேர்ன் பண்ணோம். ஃபஸ்ட் நான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துறேன், அப்புறம் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், நான் அதை வச்சு கேல்குலேஷன் சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறோம், ப்ளவுஸோட லென்த்து. ப்ளவுஸ் லென்த்தை பேக்கில் நம்ம எடுக்கலாம். பேக் சைடில் இப்போ ஷோல்டரோட மிட்பகுதியிலேருந்து ரொம்ப கழுத்தை ஒட்டியும் இல்லாமல் ரொம்ப இந்த ஓரமும் இல்லாமல் இங்கேருந்து இப்போ கஸ்டமரை கையை வைக்க சொல்லுங்கள். எந்த இடம் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் வைக்கணும். இப்போது மற்ற டெக்னிக்ஸில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நம்ம டெக்னிக்கில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப வந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் அளவு எடுக்காதீங்க. இப்போ ப்ளவுஸாகவே இருந்தாலும் அந்த ப்ளவுஸோட லென்த் எவ்வளவுங்கிறத நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு
முன்னாடி இழுத்து தூக்கி இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சான்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அவங்கள எது வரைக்கும் ப்ளவுஸ் வேணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கையை இப்படி வைக்க சொல்லிவிட்டு நீங்கள் பின்னாடியிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறாங்களோ அது வரைக்கும் ப்ளவுஸ் லென்த்து பார்த்துக்கோங்க. இங்கே சென்டர் பகுதி, ஷோல்டரோட இந்த சென்டர் பகுதியிலேருந்து பேக்கில் பாருங்கள். சரியா? இப்போ நம்ம மினிமமாக ஒரு ப்ளவுஸ் லென்த் அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மல் ஒரு அடல்ட்டுக்கு 14 இன்ச்சஸ் நம்ம வைப்போம். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ப்ளவுஸ் வந்து 14 இன்ச்சஸ். இதை விட ரொம்ப கீழே போனாலும் ஓவர் கீழையாக இருக்கும், இதை விட கொஞ்சம் மேலே போனாலும் எனக்குலாம் வந்து இன்னர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் இப்படி மேலே. இப்போ பர்ஃபெக்டாக ஒரு 14. இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க சிலர் வந்து இப்போ நிறைய பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் சைட்லாம் போடுறவங்க ப்ளவுஸை ரொம்ப இறக்கமாகவே போட மாட்டாங்க. ரொம்ப இங்கே மேலே நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, மேலே தள்ளி தான் அவங்க ப்ளவுசஸ்லாம் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே. பட் ஆனால் நார்மலாக ஒரு அடல்ட்டுக்கு 14 இன்ச்சஸ் ஆர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு 13 இன்ச்சஸ். சிலர் வந்து ரொம்ப பர்பஸாக கொஞ்சம் பல்காக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப சதை இருக்கும்போது இறக்க சொல்லுவாங்க. 15 இன்ச்சஸ் 15 வைக்கலாம். பட் ஆனால் இந்த 13ம் 15ம் ரொம்ப பர்பஸாக நம்ம வந்து இதுதான் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம கண்ணை மூடிட்டு வைக்கலாம்னா 14 இன்ச்சஸ். இப்போ சில சின்ன பிள்ளைங்க, நியூவாக ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க, இல்லை ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்கன்னா 12 இன்ச்சஸ்லேருந்தே ப்ளவுஸ் வரும். ஒரு 10-12 வயசு பிள்ளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அவங்களுக்குலாம் ஒரு 12 இன்ச்சஸ் 11 இன்ச்சஸ் 11 கொஞ்சம் ரேர் தான். ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னா அந்த மாதிரி தேவைப்படும். சரியா? அப்போ என்ன இந்த 13, 14, 15 மட்டும்தான் வரும்னு கிடையாது, 12 இன்ச்சஸ் கூட வரும். நான் ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் போட்ட ஃபஸ்ட்டு ப்ளவுஸு நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். 12 இன்ச்சஸ்லேயே என் பாடிக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ 14 போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த நம்மளோட பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இறக்கம் வரும்போது நல்லாயிருக்கும். சரியா? ஓகே, இதுதான் ப்ளவுஸோட லென்த்து பார்க்குறதுக்கான அடிப்படையாக உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறது செஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட இந்த பார்ட்டு. நம்ம வந்து பஸ்ட்டுன்னு ரொம்ப சொல்கிறது கிடையாது, நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் எங்கே பார்த்தாலும் கேல்குலேஷனில் செஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நம்ம இப்போ எடுக்க போகிற மெயின் ஃபுல்லஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது நம்மளோட மேக்ஸிமமாக பார்ட், இந்த இடத்த தான் சொல்கிறது. இப்போது செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது ப்ளவுஸுக்கு அவங்க பர்ஃபெக்டான ஒரு இன்னர் போட்டிருக்கணும். சரியா? அவங்க அதை மாதிரி ஷோல்டர் ஸ்ட்ராப்பெல்லாம் டைட் பண்ணிவிட்டு, ஏன்னா இறங்கி இருக்கும் நமக்கு ஷோல்டர், அந்த வீட்டுக்கு நைட்டிக்கு போடுற மாதிரியோ நம்ம ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரியோ இன்னர்லாம் நம்ம போட்டுட்டு அதில் மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா ஷோல்டர் இறங்கி இருக்கிறதுக்கு, அந்த செஸ்ட் இறங்கி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பர்ஃபெக்டான இன்னர் போட்டு ஷோல்டரில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே நான் இது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் போடும்போது உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் அதை டீச் பண்ணணும். பர்ஃபெக்டான ஒரு இன்னர் போடுங்க. நம்ம என்ன தான் ஸ்டிச் பண்ணாலும் அது பர்ஃபெக்டான ஒரு இன்னரை நம்ம போடலை அப்படின்னா அதோட அவுட்கம் வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதை நீங்கள் முதல்ல போட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒரு நார்மல் நம்ம டிஷர்ட்டுக்கு போடுற இன்னர் போட்டு ப்ளவுஸ் போடுறதுக்கும் அந்த ப்ளவுஸுக்குன்னு உள்ள இன்னர்ஸ் போட்டு போடுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணாதான் அதை கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா என்ன தான் ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸாக இருந்தாலும் அந்த உள்ள இன்னர் சரியில்லைன்னா சரி இல்லை தான், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. அளவெடுக்கும்போது கரெக்டான இன்னர் போட்டுட்டு அதை வந்து இங்கே நம்ம தைச்சி ப்ளவுஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் போடும்போது சரியாக போடலை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு கையை மட்டுமே இப்படி போட்டு பார்த்துட்டு சரியா இல்லை, சரியா பட்டன்லாம் போட்டிங்களா, போட்டு காட்டுங்க, இல்லை கையை மட்டும்தான் விட்டு பார்த்தேன் ஆனால் சரியா இல்லை, எனக்கு உள்ளே ஏறலைம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ப்ளவுஸுக்கு கரெக்டாக கொக்கி, இப்போ நமக்குமே அந்த ஆர்வம் கோளாறில் இருக்காது. பாதி தைச்சிட்டு இருக்கும்போது மிஷினில் இருக்கும்போதே கையை உள்ளே விட்டுட்டு அவங்க பார்த்ததும் போதாதுன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி வேற சொல்லுவாங்க, மேம் அந்த கையே உள்ளே போகலை, சரி ப்ளவுஸை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா, மேம் இன்னும் கொக்கி கட்டலை மேம் அப்படிம்பாங்க. கொக்கியே கட்டாமல் எப்படி மேம் நீங்கள் ப்ளவுஸ் உள்ளே ஏறலைன்னு சொல்லி பர்ஃபெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு இழுத்து விட்டால் தானே கரெக்டாக வரும். தைச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஆர்வ கொளரில் கையை உள்ளே போட்டு பார்த்தா அது உள்ளே போகாமல் தான் இருக்கும். சரி, ஏன்னா அதுக்குள்ளே அந்த பொறுமை இல்லை. கஸ்டமருக்கும் என்ன சொல்லுவாங்க, அந்த கொடுக்க வராங்கல்ல அப்போ இருக்க ஆர்வம் நம்மகிட்ட வாங்க வரும்போது அவங்ககிட்ட இருக்காது. கொடுக்க வரும்போது அது அப்படியாக்கி இப்படியாம, ஏன்னா வாங்க வரும்போது காசு தரணும்ல திரும்ப, அதனால அந்த ஆர்வம் உங்களுக்கு குறைஞ்சிடும். எங்கடா குறை சொல்கிறது, எப்படிடா ஒரு 50 ரூபாயை கம்மி பண்ணுறது, நீங்கள் சரியில்லை இந்த மாதிரி அவங்க ரேட்டு கம்மி பண்ணுறது தாட்லேயே தான் நிற்பாங்க. அது நின்றுட்டு நம்ம மேலே ஏதாவது ஈஸியாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்
கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்ட்டு போயிடும். அதை ஒழுங்காக போட்டோம் நின்று நம்மளாவே இருந்தால் கூட ஒரு டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது அப்படிலாம் செஞ்சுருப்போம். இப்போ நம்ம தைக்கும்போது தான் அதோட வலிகள்லாம் நமக்கு தெரியும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சோம், இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்களே அப்படிங்கிறது. சரியா? அப்போ கொஞ்சம் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணும்போதும் இந்த விஷயம்லாம் பார்த்து பொறுமையாக கொக்கிலாம் போட்டிருக்காங்களா, அந்த ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக அந்த ஷோல்டரில் இப்படி நல்லா இப்படி இழுத்து விட்டு சீட் ஆகி நல்லா உட்காந்துருக்கா, இன்னர் போட்டிருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கரெக்ஷன் பண்ணும். சும்மா அவங்க சொன்னோன்னே வாங்கி இங்கே தைச்சி தரேன் அங்கே தைச்சி தரேன், ஏன்னா பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அவங்க சரியாகவே போட்டு பார்க்காமலே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தா மட்டும்தான் அதை சொல்லுவேன், கரெக்டாக அது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி. நீங்கள் போட்டு என்கிட்ட காட்டுங்க, கரெக்டாக ஹுக்ஸ் போட்டு காட்டுங்க, அதுக்கப்புறம் தான் ஆல்ட்ரேஷனுக்கு போகணும். சரியா? ஏன்னா ஆல்ட்ரேஷன் வராது மேக்ஸிமம். ஓகே, சரி. இப்போ ஃபுல்லஸ்ட்டை பார்த்து அவங்க இன்னர் நம்ம எப்படி போடணுங்க சொல்லியாச்சு. அவங்க நல்ல இன்னர் போட்டதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னரில் என்ன பண்ணுறீங்க, சைடில் அந்த பர்சன் இப்படி இருக்காங்கன்னா அவங்களோட சைடில் நின்றுட்டு உங்கள் ஷாப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மிரர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மிரர் வச்சுக்கோங்க. மிரர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமரை நீங்கள் இந்த சைடு இருந்து பார்த்துட்ருக்கீங்க, ஃப்ரண்ட்டு பேக் தெரியுது, அந்த பக்கம் தெரியாது. இப்போ ஒரு சாரீ வேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இதுக்கு மேலோடி விடும்போது நமக்கு மேலே கீழே அந்த மாதிரிலாம் போகும்ல. அப்போ சரியான ஒரு ரவுண்டு, கரெக்டான அந்த ரவுண்டை தெரியணும் அப்படின்னா அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே இந்த மாதிரி இங்கே நீங்கள் மெஷர் எடுக்கும்போது ஒரு ஃபிங்கர் உள்ளே விட்டு எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ப்ளவுஸுக்கு மட்டும் நம்ம என்ன ஃபீலில் எடுக்கணும், குர்த்தீஸ்க்கெலாம் எடுக்கும்போது சரியான ரவுண்டில் எடுத்தால் போதும். ப்ளவுஸுக்கு மட்டும் எடுக்கும்போது ஒரு டைட் ஃபீலில். இப்போ இந்த மேனிக்கும் போது டைட்லாம் ஒன்றுமே கிடையாது, இது பிளாஸ்டிக், அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நமக்காக இருந்தால் கொஞ்சம் டைட் பண்ணால் ஒரு 1/2 இன்ச் டைட் பண்ணலாம், 1 இன்ச் கூட டைட் பண்ணலாம். இப்போது ப்ளவுஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைட் ஃபீலில், சிலருக்கு அது ஒரு டைட் ஃபீலில் போட்டால் தான் ஒரு ப்ளவுஸ் போட்ட ஃபீல் கிடைக்கும். இல்லைனா ஒரு நார்மல் ஒரு குர்த்தியை போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம லூஸாக மெஷர்மெண்ட் எடுக்கும்போதே லூஸாக எடுத்துட்டோம்னா கூட ப்ளவுஸ் போடும்போது லூஸாக தான் வரும். நல்லா இப்படி மேலே இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது ஒரு டைட் ஃபீல். இப்போ நார்மலாக இப்படி வச்சு நான் குர்த்திக்கு இப்படி எடுக்கிறேன்னா ப்ளவுஸுக்கு இப்படி ஒரு டைட் ஃபீல். இப்படி எடுக்கும்போது தான் நமக்கு அந்த ப்ளவுஸ் நம்ம உடம்பை தொட்ட மாதிரி ஒரு ஃபீலில், என்ன ஃபீலில் எடுக்கிறோமோ அந்த ரிசல்ட் அப்படியே கிடைக்கும். சரியா? அப்போ அந்த ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு டைட் ஃபீல். இங்கே மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கும்போதும் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு டைட் ஃபீலில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரியா? ஓகே, இதுதான் ஃபுல்லஸ்ட் பார்ட். இது மெயினாக இந்த செஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த செஸ்ட்டை தான் நம்ம அங்கங்கே செஸ்ட்டு கால்குலேஷன் வரும். அங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறது இந்த செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை தான். சரியா? இப்போது நான் என்னோடய இன்ச்சு டேப்பில் நான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இன்ச்சஸில் தான் மெஷர் எடுத்துகிட்ருக்கேன். இது இன்ச்சஸில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது சென்டிமீட்டரில் எடுக்கலை, இன்ச்சஸில். சரியா? இந்த ட்ரெஸ் ஃபார்மோட மெஷர்மெண்ட் செஸ்ட்டு 34.5 இன்ச்சஸ். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஒரே மாதிரி ரவுண்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ கஸ்டமருக்கு நீங்கள் மிரரில் பார்க்கும்போது நீங்கள் அங்கே கீழேயோ மேலேயோ தள்ளி இருந்தால் நீங்கள் இங்கே இப்படி பார்த்துக்கிட்டே இதை மேலே கீழே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ மேலே இப்போ செஸ்ட்டில் இங்கே மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இப்போ இங்கே மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், இப்படி கீழே இப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டான இந்த ரவுண்டில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரியா? கரெக்டான அந்த ரவுண்டில் ரொம்ப மேலே போய் இப்படிலாம் எடுக்கக்கூடாது. நம்மளோட அந்த இன்ஸ்கர்ட் கட்டுற இடத்துலையும் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். அது நெக்ஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். செஸ்ட்டு மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது பேக்கில் எடுக்கலாம். நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஜென்ஸுக்கெலாம் நல்ல ஒரு போன் தெரியும், ஒரு மேலே அப்படி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போன் இருக்கும். அதுதான் ஷோல்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்ட் பாயிண்ட்டு. இந்த சைடு ஷோல்டர்லேருந்து இங்கேருந்து இங்கே. பட் நமக்கு நிறைய நேரம் தெரியறதில்ல, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், நம்ம நார்மல் அடல்ட்டுக்கு தெரியறதில்ல. அப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து பார்க்கணுன்னா, நம்ம ஆம்ஹோல் இருக்குல்ல, உங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு நேராக மேலே, ரொம்ப கீழேயும் போகாமல் ரொம்ப உள்ளேயும் போகாமல் நம்ம இந்த ரவுண்டு, இந்த ஆம் ரவுண்ட் இருக்குல்ல, இதுக்கு நேராக மேலே
ஓகே. அப்படி இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணி எடுக்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு ரெடிமேடில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா சில நேரம் என்ன இருக்கும், ஷோல்டர் ஃபால் ஆகி கீழே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரெடிமேடில் எடுக்கும்போது நிறைய நேரம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த ஷோல்டர் இங்கே இல்லாமல் கொஞ்சம் இங்கே மேலே தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஷோல்டர் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் அப்போ ஷோல்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேருந்து இங்கே அது வந்து பிட் டு பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இங்கேருந்து ஷோல்டர் எடுக்கும்போது ரொம்ப கீழே இறங்கியும் இல்லாமல் ரொம்ப இப்படி மேலே இல்லாமல் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும். ஓகே. நான் இப்போ டைம் கொடுப்பேன், நான் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து முடித்தோன்னே ஒரு 10 minutes கொடுப்பேன். நீங்கள் அவங்கவுங்க மெஷர்மெண்ட்டை மாற்றி எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அதில் எழுதிக்கலாம். சரியா? ஓகே. அப்போ நம்ம இங்கே ஷோல்டர் இந்த பிட்லேருந்து இந்த ஆம் பிட் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இங்கேருந்து இங்கே நம்ம பேக் சைடில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், ஷோல்டர் மெஷர்மெண்ட். இப்போது ஏதாவது இப்போ ப்ளவுஸ் போட்டிருக்காங்க இல்லை குர்த்தி போட்டிருக்காங்கன்னா அதிலிருந்து அளவு எடுக்கக்கூடாது, பாடியில் ஃபீல் பண்ணி அங்கேருந்து தான் எடுக்கணும். போட்டிருக்க ட்ரெஸ் இப்போ நான் வந்து போட்டிருக்க ப்ளவுஸில் இருந்தும் அளவு எடுக்கக்கூடாது, நீங்கள் ஃபீல் பண்ணி தான் அளவு எடுக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு அண்டர் பஸ்ட் லென்த் அப்படின்னு இருக்குது. அண்டர் பஸ்ட் லென்த் அப்படின்னா இது பஸ்ட்டுக்கு கீழே. பேக்கில் எப்படி ப்ளவுஸோட லென்த் அப்படின்னு எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட அந்த பீஸோட லென்த் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் அண்டர் பஸ்ட் லென்த் அப்படிங்கிறோம். அப்போது இதுக்கும் என்னென்னா பர்ஃபெக்டான அந்த இன்னர் போட்டிருந்தால் தான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸ் தெரியும். அப்போ ஷோல்டரில் இந்த இடத்துலேருந்து ஃப்ரண்ட்டில் எப்படி நம்ம பேக்கில் இந்த மிட்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது உங்கள் செஸ்ட்டை இப்படி ஓவர் ஆகி இப்படி நேராக கீழே வந்து கரெக்டாக நம்மளோட இன்னரோட ஸ்ட்ராப் ரவுண்ட் இருக்கா, ஸ்ட்ராப் முடியுது நம்ம இன்னர் கீழே, அப்போ அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி எடுக்கணும். இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு கஸ்டமருக்கு தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம எடுக்கிறோம், எடுத்துகிட்டு சும்மா இப்படி வந்து இது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி வந்து அவங்க பாடி இன்னரை ஃபீல் பண்ணிவிட்டு இது என்ன அப்படிங்கிறது பார்க்குறது தான் மெஷர்மெண்ட். சரியா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி சும்மா அண்டர் பஸ்ட் லென்த் இப்படின்னு பார்க்குறதுக்கும் அந்த மெஷர்மெண்ட் இப்படி ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் சும்மா இப்படி பார்த்தீங்கன்னா தான் என்னாகும், உங்களோட அந்த இடத்துலையே நின்றும் உங்கள் ப்ளவுஸு, இதுக்கு கீழே வேஸ்ட் பேண்ட் அப்படின்னா அப்போ பாதி செஸ்ட்டில் தான் உங்களோட அந்த அந்த வேஸ்ட் பேண்ட் வந்து நிற்கும். ஓகேவா? வேஸ்ட் பேண்ட்னா என்னன்னு தெரியுதுல்ல? இப்போ அந்த மாதிரி கரெக்டான இன்னர் போட்டிருக்கும் போது பாடியை ஃபீல் பண்ணி எடுத்தால் தான் அந்த கப் அங்கே வந்து ஃபுல் ஆகுது. இப்போ அண்டர் பஸ்ட் லென்த் எப்படி இருக்கிறோம், இப்போது அந்த அண்டர் பஸ்ட் லென்த் எடுத்தோம்ல அதுலேயே அப்படியே ஒரு ரவுண்டு. அப்போ நம்ம போட்டிருக்கிற இன்னர் இப்போ அண்டர் பஸ்ட் இங்கே முடியுது அப்படின்னா நம்ம கப் இப்படி ஓவர் ஆகி இன்னர் இந்த இடத்துல வருதுன்னா அதில் ரவுண்ட் அப்படியே நல்லா கீழே கரெக்டான பஸ்ட் முடிகிற இடத்துல என்னன்னு பார்த்துட்டு இங்கேயும் அந்த கரெக்டான அந்த டைட் ஃபீலில் எடுக்கணும் மெஷர்மெண்ட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்குறது பாயிண்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு, பாயிண்ட் லென்த்துங்கிறது ஃப்ரண்ட்டில் நம்மளோட கப் ஷேப்புக்காக பண்ணுறது. அப்போது இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் நம்மளோட இந்த நிப்பிள் பாயிண்ட் ஏபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போது இதுவும் என்ன, அந்த கரெக்டான இன்னர் போட்டிருக்கும் போது அது கரெக்டாக இங்கே நிற்கும், இல்லைன்னா சேக் ஆகி கீழேயோ மேலேயோ நிற்கும். அப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் செஸ்ட்டில் இப்படி ஓவர் ஆகி கரெக்டாக நிப்பிள் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடம் வரைக்கும் எடுக்கிறது. நெக்ஸ்ட் அடுத்தது பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதெல்லாம் பார்த்து நம்ம பேட்டர்ன் போடும்போது கரெக்டான ஷேப்பில் வந்து நிற்கும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் லென்த் வந்து மேக்ஸிமம் ஒரு 9 inchesலேருந்து 11 inchesக்குள்ளே இருக்கும் ஒரு நார்மல் ஒரு அடல்ட்டுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் வந்து 7 inchesலேருந்து 8 or 8.5 அந்த மாதிரி வரும். சரி, இது வந்து 9 to 11 லென்த்து. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து 7 to 8, 8.5 அந்த மாதிரி வரும், இதுக்குள்ளே வரும். இன்னர் போட்டு எடுத்தால் தான் பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதை எடுத்து தான் அவங்களுக்கு அப்படியே தான் தைச்சி கொடுக்க முடியும். பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இதெல்லாம் போட்டால் தான் பர்ஃபெக்ட் ரிசல்ட்டு கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க பாடி என்ன இருக்கோ அதை அளவு எடுத்து அப்படி தைச்சி கொடுக்கும்.
இப்போது நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ரண்ட் நெக் டெப்த்து பேக் நெக் டெப்த்துன்னு இருக்குது. நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். பட் நம்ம கால்குலேஷன் படி எவ்வளோ வச்சா நல்லா இருக்கும்னு பேட்டர்ன் மேக் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ ஃப்ரண்ட் நெக் டெப்த் அப்படிங்கிறது இங்கே ஷோல்டர்லேருந்தே இப்போ நம்ம இங்கேருந்து எனக்கு இவ்வளோ நெக் டெப்த் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த நெக் டெப்த்தை நம்ம இங்கேருந்து இப்படி கொண்டு போக முடியாது. இந்த டெப்த்து என்னவோ அதுக்கு நேராக இப்படி பார்த்துக்கோங்க. சரியா? இந்த இதுதான் டெப்த்துன்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதில் 6.5 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் பேக்லேயும். இப்போ சில கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட கால்குலேஷன் படி அப்படி இல்லை. அதனால் நமக்கு என்ன பண்ணுறோமோ பர்ஃபெக்டாக வருமோ அந்த கால்குலேஷன் படி நம்ம செய்கிறோம். இப்போ ஷோல்டர்லேருந்து இப்போ நெக் இவ்வளோ டீப் வேணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நேராக இங்கே என்ன வருதோ அதுதான் டீப். சரியா? இந்த மாதிரி. ஏன்னா இப்படி வச்சிங்கன்னா கூட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும் கிராஸ் பண்ணும்போது. நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா தான் பர்ஃபெக்டான லென்த் என்ன அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வேஸ்ட் மெஷர்மெண்ட். ஆல்ரெடி ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் வேஸ்ட் அதுக்கிட்ட பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அண்டர் பஸ்ட் வேஸ்ட் ரவுண்டு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ப்ளவுஸோட முடிவில் பேக்கில் நம்ம இங்கேருந்து ஒரு 14 இன்ச்சஸ் ப்ளவுஸ் லென்த்து கொடுத்தோமா, இங்கே 14 இன்ச்சஸ் கொடுக்குறோன்னா அந்த இடத்துல அப்படியே இன்ச் டேப்பை ப்ளவுஸ் முடிகிற இடத்துல என்ன ரவுண்டு வருது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் வந்து 14 இன்ச்சஸ்ங்கும் போது ரொம்ப கீழே வர இருக்குது. இது வந்து மேனிக்யூன் இந்த மாதிரி நம்ம இல்லை, நமக்கு 14 இன்ச்சஸ் இங்கே மேலே தள்ளி தான் நிற்கும். இதுக்கு தான் வந்து ரொம்ப கீழே இறங்குற மாதிரி ஃபீல் இருக்குது. சரியா? அப்போ இந்த இடத்து ப்ளவுஸ் முடிகிற இடத்துல ரவுண்ட் பார்த்துட்டோம். அப்புறம் ஆக்சுவல் ஆம் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன? இந்த ரவுண்டை பார்க்குறது. இதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இது கையில் நானே பண்ணி காட்டுறேன். இப்போது இதை கையை நீங்கள் இப்படி தூக்குனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை கையை கீழே போட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்ம எப்போவும் கையை இப்படி தூக்கி வச்சுட்டே இருக்க மாட்டோம். கை கீழே இருக்கும். அப்போ கீழே இருக்கும்போது தான் நம்மளோட கம்ஃபர்டபுள். மேலே இருக்கும்போதுக்கும் கீழேக்கும் ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும். கரெக்டான ரவுண்ட். இங்கேயும் லூஸ் எதுவும் வேண்டாம். ஆனால் இங்கே நம்ம செஸ்ட்டுக்கெலாம் ஒரு டைட் ஃபீலில் எடுங்க அப்படின்னு சொன்னேன்ல, அந்த டைட் ஃபீல் வந்து இங்கே வேண்டாம். நமக்கு ஒரு நார்மல் ஃபீலில் இருந்தால் போதும். டைட் ஃபீலில் எடுத்தோன்னா அந்த இடம் டைட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் அந்த ப்ளவுஸை போடுறோன்னா நமக்கு கையை அறுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம டைட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபீல் நேரம் ஆக ஆக கொடுத்துடும். நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் தைப்போம். ஏன்னா அப்போ தான் நம்ம கை இப்படி மூவ் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுள். பட் நம்ம செஸ்ட்டிலெல்லாம் நமக்கு மூவ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். பட் கை வந்து எப்போவும் மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால கொஞ்சோண்டு லூஸ். அது நான் பேட்டர்ன் அப்போ சொல்கிறேன். அப்போ கரெக்டான ரவுண்டு கையை இப்படி வச்சு உள்ளே கொடுத்துட்டு, இப்போ சிலர் நைட்டி போட்டிருப்பாங்க, லூஸ் குர்த்தி போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு மேலே அப்படியே பார்க்கக்கூடாது. இந்த பாடி என்ன இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அதில் ரவுண்ட் எடுக்கணும். சரியா? இதுதான் ஆக்சுவல் ஆம் ஹோல். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் இல்லை. அதில் ஸ்லீவ் லென்த்து மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. இதில் இப்போ அந்த இதில் இல்லை. இப்போ ஸ்லீவ் லென்த் அப்படிங்கிறது இந்த ஆம் ஹோல் இப்போ ரவுண்டு பார்த்தோமா, அந்த ரவுண்டுலேருந்து தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் இந்த கை இப்படி வச்சு இங்கேருந்து இங்கே பார்த்தோம். இங்கே ஸ்லீவ் லென்த்து இப்படி கீழே பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே எவ்வளோ லென்த்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷார்ட் ஸ்லீவ்னால் ஒரு 5 to 6 அந்த மாதிரி 7 அந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் இருக்கும். இப்போ எல்போ ஸ்லீவ்னால் இந்த இடம் 10 இல்லை 11 அதுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்லீவ் லென்த்து இப்படி பார்க்குறீங்க, அதோட ரவுண்டு பார்க்கணும். இந்த முடிகிற இடத்துல ரவுண்டு என்ன அப்படிங்கிறது. அப்போ இங்கேருந்து இது பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட். இங்கே லூஸ் எதுவும் வேண்டாம், லூஸும் வேண்டாம், டைட்டும் வேண்டாம். கரெக்டான அந்த ரவுண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டான ரவுண்ட். சரியா? அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல எல்போ ஸ்லீவ். இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் எல்போ ஸ்லீவ் இருக்குது. எல்போ ஸ்லீவ்க்கு அளக்கும் போது மட்டும் கையை இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கை கீழே போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மெஷர்மெண்ட். பட் நம்ம இப்படி தூக்கும் போது என்ன ஆகும்? பட் ஓகே அப்படின்னா, ஏன்னா இப்படி கீழே போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ளவுஸ் பார்க்கும்போது லூஸாக தெரிகிற மாதிரி இருக்கும் லைட்டாக. பட் ஆனால் நீங்கள் கையை அடிக்கடி இப்படி தூக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எழுதுறதுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னா நீங்கள் இப்படி பண்ணும்போது கை டைட் ஆகி கொஞ்ச நேரத்தில் கை ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வளர்றது சொல்லுவாங்க, அது வலிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி.
எப்பண்டா கலட்டுறது, இந்த கை உங்களுக்கு தெரியாது, இதனால தான் அந்த கை வலிக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு. இந்த இடத்துல கை டைட் ஆகிடுச்சுன்னா உங்கள் கை இப்படி மூவ் ஆக ஆக நேரம் ஆக ஆக வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. அதனால் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எல்போ ஸ்லீவுக்கு இப்படி கை வச்சுட்டு எடுங்க, சரியா? இதே இது குர்த்தியாக இருந்தால் நம்ம லூஸில் போடுவோம், கொஞ்சம் லூஸ் கொடுத்துருப்போம், அப்போ நமக்கு அதை பற்றி இது இல்லை. பட் ப்ளவுஸுக்கு நம்ம பர்ஃபெக்டாக போடுறதுனால எந்த ஒரு லூஸும் இல்லாததுனால நம்ம வந்து இந்த மாதிரி எல்போ இந்த ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், சரி? இப்போ 3/4 இங்கே வரும், ஃபுல் ஸ்லீவ்னா இங்கே வரும். இந்த ஃபுல் ஸ்லீவ்க்கு எடுக்கும்போது மட்டும் நம்ம என்ன செய்யணும், கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரவுண்ட், ஏன்னா இதை தாண்டி போகணும். பட் ஆனால் இந்த இடம் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு லூஸாக விட மாட்டோம் நம்ம. பட் நான் சில வீடியோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன், அவங்க இந்த இவங்க பேசுவாங்கள்ல, அவங்க பேர் என்ன, ஃபாத்திமா பர்வீன் அவங்க பேசுவாங்கள்ல, ஸ்பீச் மேடையிலலாம் பேசுவாங்க, பர்வீன் சுல்தானா, அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டிருந்தப்போ நான் பார்த்துருந்தேன். இப்படி நான் தைச்சதில்லை, ஏன்னா ஃபுல் ஹேண்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா. ஆனால் பட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல பர்ஃபெக்டான ரவுண்டு வச்சுட்டு இந்த இடத்துல ஜிப்பு வச்சுருக்காங்க. ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ப்ளவுஸ் போட்டு ஜிப் லாக் பண்ணிடுறாங்க. ஜிப் இன்விசிபிள் ஜிப். இப்போ நமக்கு சைட்லலாம் இங்கே இன்விசிபிள் ஜிப் வச்சுருப்போம், பேக்கில் வச்சுருப்போம்ல, அது மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு ஜிப் வச்சுருக்காங்க, 2 கையிலையும் ஜிப். அப்போ ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு இந்த அளவுக்கு குர்த்தியாக இருந்தால் இந்த அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். பட் ப்ளவுஸ் அவங்க பர்ஃபெக்டாக, சில ப்ளவுசஸ் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த கேதர்ட் ஸ்லீவாக இருக்கும், அதுக்கெல்லாம் ஜிப் வைக்க முடியாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், கேதர்டாக இருக்கும், பரவாயில்ல. பர்ஃபெக்டாக போடும்போது அந்த மாதிரி ஒரு திங்க் கூட நீங்கள் யோசிக்கலாம், அந்த இடத்துல ஜிப் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸ்லீவில், சரியா? ஓகே, இதுதான் நம்ம ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கிறது. இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துடுங்க, அடுத்தது நம்ம பேட்டர்ன் மேக்கிங் போயிடலாம். இப்போ இதோட நான் இதையும் சொல்லிட்டுமா, கேல்குலேஷன் அப்படின்னு மெட்டீரியல், கஸ்டமருக்கு மெட்டீரியல் கேல்குலேஷன் எப்படி வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 2 பேக் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸோட லென்த் அப்படின்னு அந்த பேக்கில் ப்ளவுஸோட லென்த்துன்னு நம்ம 14 இன்ச்சஸ் எடுத்தோமா, அதை தான் 2 லென்த்துன்னு சொல்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று அப்படின்னு சொல்லி 2 லென்த்தாக நம்ம எடுக்கிறோம், 2 லென்த். இப்போ 14 இன்ச்சஸ் அப்படின்னா 1 மீட்டர்னா எத்தனை இன்ச்சஸ் வரும், ஏதாவது ஐடியா? 1 மீட்டர்னா எத்தனை இன்ச்சஸ்? இன்ச் 39 இன்ச்சஸ். ஆமாம், இன்ச்சஸில் சொன்னால் 39, சென்டிமீட்டரில் சொன்னால் 100, சரியா? அப்போ கடையில் சொல்லும்போது நம்ம குர்த்தி அந்த மாதிரிலாம் போகும்போது மீட்டர்ஸில் சொல்லுவோம், 1 மீட்டர் 2 மீட்டர் 5 மீட்டர் அப்படி சொல்லுவோம். ப்ளவுஸுக்கு போகும்போது 1 மீட்டர் 80 பாயிண்ட் 90 பாயிண்ட்லாம் சொல்லுவோம். நம்மளோட பேட்டர்ன் பொறுத்த அளவுக்கு 1 மீட்டர் தான் பேசிக்கே. ஒரு நார்மல் ஒரு பர்சனுக்கு நம்ம தைக்கிறோம், ஏன்னா நமக்கு ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் அங்கங்கே போடுவோம், லைனிங்லாம் கம்பல்சரி 1 மீட்டர் வேணும். மெயின் ஃபேப்ரிக்காக இருந்தால் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம 44 வித்து ஃபேப்ரிக், 36 வித்து ஃபேப்ரிக் அப்படி இருக்குது. 36 வித்து ஃபேப்ரிக்னா என்ன, நம்ம லைனிங்லாம் எடுக்கிறோம் 2/1, லைனிங்னா 2/1, மெயின் மெட்டீரியல் 2/2. நம்ம பிளெயினாக ப்ளவுஸுக்கு நம்ம மேட்ச் பண்ணி வாங்குவோம்ல பிளெயின் காட்டன், அது 2/2, 2/1 லைனிங். இந்த ரெண்டுமே எவ்வளோ வித்து இருக்கும் அப்படின்னா 36 இன்ச் வித்து இருக்கும். வித்துன்னா என்ன, வித்துன்னா நம்ம இப்போ இந்த saree இருக்குது அப்படின்னா இந்த ஓரத்து இந்த பார்டரில் இது செல்விஜ்னு சொல்லுவோம். இந்த மேலே இந்த ஊசி குத்துன மாதிரி இருக்கா, அது செல்விஜ். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதும் செல்விஜ். ஓகே, அப்போ இதில் இந்த செல்விஜ்லேருந்து இந்த செல்விஜ் வரைக்கும் இருக்கிற அந்த வித்து, அதை தான் சொல்கிறது 44. சாரியில் எவ்வளவு இருக்குன்னா 44 இருக்கும். அது மாதிரி நீங்கள் காட்டனில் ரன்னிங் மெட்டீரியல்லாம் வாங்குறீங்க, பிரிண்டட் மெட்டீரியல், சில மெட்டீரியல்ஸ்லாம் இந்த வேறு என்ன இருக்குது, சன்கிரேப் லைனிங் பார்த்து கிரேப் லைனிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் 44 வித்து இருக்கும். பட் ஆனால் காட்டன் லைனிங் வந்து 36, வித்து வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். சிந்தட்டிக் லைனிங்கோட வித் அகலம் எவ்வளவு இருக்குது இது. ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு ரன்னிங்கில் 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் அப்படின்னு வாங்கிக்கலாம். பட் அகலத்தை நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ பாந்தியன் ரோடுக்கெலாம் போனீங்கன்னா 60 வித்து ஃபேப்ரிக்கே கிடைக்கும், 58, 60, 120 வித்து கூட இருக்குது நிறையா.
பண்ணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ பண்ணா இருக்குது, நீங்கள் வந்து நார்மலாக கடையில் 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் வாங்குனீங்கன்னா நீங்கள் 1.5 வாங்கினா போதும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தச்சிடலாம் அப்படின்னு பேந்தீன் ரோடுக்கெலாம் போனால் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த துணியோட அகலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது அதோட விட்டு கம்மி ஆகும்போது மீட்டர் கணக்கில் வாங்குறது அதிகமாக வாங்கணும். அதிகமான விட்டு இருக்குன்னா மீட்டர் கணக்கில் கம்மியாக வாங்கினா போதுமானது. அந்த கான்செப்ட் தான். சரி, இப்போது நீங்கள் ஒரு 2x2 மெட்டீரியல் வாங்குறீங்க. 2x2ன்னா என்ன? ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் வாங்க போகிறீங்க. அங்கே போனீங்கன்னா கம்பல்சரி நம்மளோட ப்ளவுஸ்க்கு 1 மீட்டர் வாங்கினா தான் தைக்க முடியும். அதுவுமே ஒட்டிக்கோ இது பண்ணிக்கோன்னு தான் வரும். ஏன்னா என்னோட பாடி ஷேப்க்கு அது 1 மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். அதை தாண்டி சிலர்லாம் நான் என்னோட பல்காக இருப்பாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் 80 பாயிண்ட் தான்ப்பா வாங்குவேன், 85 பாயிண்ட். அதெல்லாம் நான் தைக்க மாட்டேன். அதை ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க, எனக்கு தைக்க வராது. அதெல்லாம் இது சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10 ரூபா 15 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் வந்து துணியை கம்மியாக வாங்கி தந்துட்டு அங்கே ஒட்டு இங்கே ஒரே ஒட்டாக தான் வரும். எங்கே பார்த்தாலும் ஜாயிண்ட் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரேடியாக 1 மீட்டர் அப்படின்னா நம்ம பாட்டி வெட்டினோமா தச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் 80 பாயிண்ட் 85 பாயிண்ட்லாம் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. 1 மீட்டர் பேசிக்காக 1 மீட்டர். சரியா? பட் நம்ம காட்டன் பிரிண்டட் மெட்டீரியல், இந்த சாரியோட வித்து ப்ளவுஸ் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வெட்டும்போது 1 மீட்டர் வராது. 80 பாயிண்ட்டு 75 பாயிண்ட்டு. ஆனால் அதுலேயே ஓரளவுக்கு நம்மளால் ஒரு நார்மல் எனக்கெலாம் தைக்க முடியும். நம்மளை விட அன்சைஸாக மாறும்போது தான் தைக்க முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்லீவ் மட்டும் நம்ம அதில் எடுத்துக்கலாம், பாடிக்கு வேற போடலாம், அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிலர் ஒவ்வொரு ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதுக்கு போட்டுக்கோங்க அதுக்கு போட்டு அந்த மாதிரி போடலாம். ஆனால் 80 பாயிண்டில் நார்மலாக உள்ள பர்சனுக்கு ஏன் அதில் தைக்க முடியுது? 80 பாயிண்ட்லேயே சென்டிமீட்டர்லேயே தைக்க முடியுதுன்னா அதோட அகலம் வந்து அதிகமாக இருக்குது. இதில் 44 அகலம் இருக்குது. நம்ம 2x2 வாங்கும்போது 36 தான் இருக்குது. அதனால தான் அங்கே கம்பல்சரி 1 மீட்டர் வேணுன்றோம். இங்கே 80 இருந்தாலும் நம்மளால் தைக்க முடிகிறதுக்கு காரணம். சரியா? ஓகே, இதுதான் நம்ம மெட்டீரியல் கால்குலேஷன். இப்போ வந்து இந்த 2 லென்த் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ அந்த கான்செப்டுக்கு வரலாம். 1 லென்த் அப்படின்னா நம்ம ப்ளவுஸை இப்போ நான் 14 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ 14 இன்ச்சஸ் 2 லென்த் அப்படிங்கும்போது 14 + 14 28 இன்ச்சஸ் வருது. சரியா? இப்போ ஒரு 14 + ஒரு 14 இப்போ 2 லென்த். இது அடுத்தது என்ன கொடுத்துருக்குது? இங்கே ஒரு ஸ்லீவ் லென்த். என்னோட ஸ்லீவ் லென்த் ஒரு 7 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு ஸ்லீவ் லென்த்து தான் கொடுத்துருக்கோம். ஏன் ஒரு ஸ்லீவ் லென்த்து தான் கொடுத்துருக்கோம்? இந்த ஸ்லீவை பக்கத்தில் போட்டுக்கலாம். பட் பாடியை ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் பக்கத்தில் போட முடியாது. இன்னொரு லைனில் போட்டால் தான் துணி பத்தும் நமக்கு, இல்லைன்னா பத்தாது. அதனால தான் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு லென்த்து பேக்குக்கு ஒரு லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லீவை பக்கத்தில் போட்டுக்கலாம். அதனால் ஒரு லென்த் அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீம் அலவன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சீம் அலவன்ஸ் வந்து ப்ளவுஸில் சைடு சீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டிச் பண்ணும்போது சைடில் பிரித்து விடுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக இடம் கொடுப்போம். ஆனால் இந்த லென்த்துலலாம் கொடுக்கும்போது கீழெல்லாம் மடித்து கொடுக்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரிப் வச்சு தைக்க போகிறோம். ஒரு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைக்கும்போது நமக்கு இன்னும் கிரிப்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு அரை இன்ச் தான் அப்படி கொடுக்க போகிறோம். இப்போது ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணுறோம். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னோட மேலே ஒரு அரை இன்ச்சு, பேட்டர்னுக்கு கீழே ஒரு அரை இன்ச் அப்படின்னு கொடுப்போம். இப்போ மேலேயும் கீழேயும் அரை இன்ச் கொடுக்கும்போது இப்போ ஒரு பேக்குக்கு ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு 1 இன்ச், அப்புறம் 2 இன்ச். ஸ்லீவுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு 1 இன்ச் ஸ்லீவ் தேவைப்படும். அப்போ டோட்டலாக 3 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இந்த கால்குலேஷன் வந்து பர்ஃபெக்டான ஒரு கால்குலேஷன். இதுக்கு மேலே 1 இன்ச்சு கூட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. ஆனால் வேஸ்ட் பேண்டுக்கெலாம் நான் சேர்க்கலை. அது வந்து சைடில் எங்கேயாவது இடம் இருக்க இடத்துல வெட்டிக்கலாம். கிராஸ் பீஸ் வேணும்னா அந்த சைடில் இருக்க இடத்துல வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கால்குலேஷனை போடுறோம். அப்போது இங்கே 14 28 கூட ஒரு 10, அப்போது 39 இன்ச்சஸ் என்னது? 1 மீட்டர். அப்போது நமக்கு 1 மீட்டர் கிட்ட வந்துருச்சா? 1 இன்ச்சு தான் நமக்கு இடிக்கி. அப்போ கரெக்டாக 1 மீட்டர் இருந்தால் தான் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிறது அர்த்தம் இதில். அப்போ இதுக்கு கீழே நம்மளால் வாங்க முடியாது. சரியா? இந்த மாதிரி தான்
மெட்டீரியல் கால்குலேஷன் கொடுக்குறோம். அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் நம்ம போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 1 மீட்டர் தேவைப்படும் அப்படின்றதுனால என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். பட் அதில் இக்கட், காட்டன், 2x2 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறோம். என்னதான் ஆனாலும் சாரியில் இந்த மாதிரி துணி வந்தாலும் அதையும் தைக்க தான் போகிறோம். என்ன துணி இல்லைனாலும் நம்மளால் ப்ளவுஸ் தைக்க முடியும். அது சும்மா ரெஃபரன்ஸ்க்கு காட்டன் இக்கட்னு போட்டிருக்கோம். சரியா? இதுதான் மெட்டீரியல் கால்குலேஷன். இப்போ நீங்கள் உங்கள் பாடிக்கு மாற்றி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பேட்டர்ன் மேக்கிங் போகலாம். சரியா?